இருக்கவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு இந்த உலகமே வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து ஒரு கடையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ரெண்டல்ல பிடிக்கணுமா, இல்ல நான் சொந்தமா கடையை வாங்கி நான் போடணுமா, இல்ல நான் ஒத்திக்கோ லீஸுக்கோ நான் பிடிக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து கடை போடுற எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்கும். ஸோ இதுல என்ன நான் சொல்வேன்னா, ஸ்டார்டிங்ல வந்து எப்பயுமே வந்து ரெண்டல்ல போறது தான் எப்பயுமே சேஃப் கேம் அண்ட் காஸ்ட் வைஸுமே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கேம். அது நாங்களே எங்களோட ஈரோடு ஸ்டோர் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து நாங்க போட்ட கடை வந்து அதுல இருந்து தான் இப்ப இத்தனை கடையை நாங்க போட்டிருந்தாலுமே, ஆனா அந்த ஸ்டோருக்கு முன்னாடி ஒரு ஃபிளைஓவர் வந்து அந்த நடு ஆஃப் தி ஃபிளைஓவர்ல தான் கடை மாட்டிக்கிச்சு. இந்நேரம் அது ஓன் ஸ்டோரா இருந்தா நாங்க அங்கேயே முடங்கி இருப்போம். அது ரெண்டல் ஸ்டோரா இருக்கிறனால அங்க இருந்து நாங்க ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து ரீலோகேட் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா, காஸ்ட்டுமே ஒரு இடத்தை வாங்கி அதை நம்ம கட்டி அந்த இடத்துல பண்றக்கூடிய காஸ்ட்டுக்கும் ரெண்டல்ல போறதுக்கும் என்னன்னா, 4-5 கடை போட்டுடலாம். எங்களை மாதிரி கான்செப்ட்ல ஒரு பேஜுக்கு நாங்க இன்னைக்கு ஒரு இடத்தை வாங்கி ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு 5 கோடி ஆகும். அந்த 5 கோடியில நாங்க 10 கடையே போட்டுருவோம். ஸோ அந்த growthமே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து அதை இக்னைட் பண்றதுல வந்து அது ஒரு தடங்களா இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல அந்த ஃபைனான்சியல் டர்ம்ஸ்ல போடணும்னாலுமே ஒரு இடத்தை வாங்கி பில்டிங்கை கட்டுறதுல ரெண்டல் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்னு பாத்தீங்கன்னா 0.5% கூட தான் வேல்யூவே வரும். நம்மளே வாங்கி கட்டணும்னாவோ இல்ல ரெண்டலாவோ அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 0.5% தான் வரும். ஆனா இன்னைக்கு பேங்க் லோன் கூட நம்மளுக்கு வந்து 1% நம்ம கட்டுறோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ரெண்டல் இஸ் அட்வைசபிள்.